வெளிச்சத்தின் கடவுளாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். 34ஆம் சங்கீதத்தில் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இப்படியாக நமக்கு சொல்லுகிறார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. மோசேயை தேவன் அழைத்த போது சீனாய் மலையில பற்றி எரியும் நெருப்பாக தன்னை வெளிப்படுத்தினார். அந்த மோசே சீனாய் மலையில் ஏறி சென்ற போது, தேவ சமூகத்தை தரிசித்த போது மோசேயின் முகம் பிரகாசம் அடைந்தது. என் அன்பானவர்களே, அப்போஸ்தலர்கள் பெந்தெக்கோஸ்து நாளில ஆண்டவராக இயேசுவின் சமூகத்தில் ஜெபித்த போது அவர்கள் முகம் பிரகாசம் அடைந்தது. ஆவியானவர் அக்கினியாய் அவர்கள் மேல் வந்தார். யோவான் சானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தார் என்று சுவிசேஷம் நமக்கு போதிக்கிறது. வெறும் மோசே, யோவான் சானகன், அப்போஸ்தலர்கள் மாத்திரம்தான் பிரகாசமாக்குவது தேவனுடைய திட்டமா? அப்படி அல்ல. யோவான் 1 அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. அவர் இந்த உலகத்துக்கு வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் இருக்கிறார். பார்த்திருங்களா? ஆண்டவராக இயேசுவை, அவருடைய வசனத்தை இரவு பகலுமாய் நோக்கி பார்க்கிறவர்கள், பாவத்தை வெறுத்து சுயத்தை சாகடித்து அக்கினியின் கடவுளை இரவு பகலுமாய் தேடுகிறவர்கள் முகங்கள் பிரகாசம் அடையும். பாவ இருள் சூழ்ந்த இன்றைய உலகில் இன்றைக்கு கிறிஸ்தவ ஊழியத்தில் இது எவ்வளோ அவசியம் என்று விளங்குறதா? கிறிஸ்தவ குடும்பங்கள் இது எவ்வளோ அவசியம் என்று விளங்குறதா? நீங்கள் சினிமாவை பார்க்கும்போது, சீரியலை பார்க்கும்போது, உலகத்தை பார்க்கும்போது, இச்சையை பார்க்கும்போது, அசுத்தத்தை பார்க்கும்போது, ஆணை பார்க்கும்போது, பெண்ணை பார்க்கும்போது இருக்கிற வெளிச்சமெல்லாம் மறைந்து போய்விடும், இருள் சூழ்ந்து விடும். ஆனால் ஒளியின் தேவனை நோக்கி பார்க்கும்போது நமது வாழ்க்கை பிரகாசம் அடையும். இதுதான் அந்த ரகசியம். ஆக மோசே தேவனை நோக்கி பார்த்தார், அப்போஸ்தலர் தேவனை நோக்கி பார்த்தார்கள், யோவான் சானகன் தேவனை நோக்கி பார்த்தார், பிரகாசம் அடைந்தார்கள். எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளி? இயேசு என்னும் ஒளி. அவரே நாம் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைவோம். இருளாய் வாழ்ந்தது போதும், இனி நாம் பிரகாசமாய் மாறணும் இல்லையா? அது நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்முடைய சபைகளுக்கு, நம்முடைய சமுதாயத்துக்கும், நம்ம சூழ்ந்திருக்கிற ஜனத்துக்கும் அது எத்தனை பெரிய சாட்சியாக மாறும். கர்த்தராகிய இயேசுவை நோக்கி பார்ப்போம், இரவு பகலாக பிரகாசம் அடைவோம். ஜெபிப்போம். ஒளியின் கடவுளே, உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். இந்த உலகத்துக்கு வந்து எந்த மனுஷனையும் உம்மை நோக்கி பார்ப்பதற்கு நீர் ஆவலாய் இருக்கிறீர். அவர்கள் பிரகாசமாக்க நீர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறீர். எங்களை பிரகாசமடைய வைத்தரணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.